உதயநிதி என்ன காவேரி பிரச்சனை இதெல்லாம் வந்து பேசுகிற புரட்சியாளர் அவர். அதாவது கைது நடவடிக்கைக்கு பயந்து 2 மணி நேரம் வந்து டாய்லெட்டில் மறைஞ்சிக்கிட்டு இருந்த டாய்லெட் புரட்சியாளர் தானே. ஜென்சி புரட்சி நேபாளில் வெடித்த மாதிரி வெடித்து தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சிருன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு ஓட்டின சேகுவாரா தானே இவர் வந்து உதயநிதியை பார்த்து சொல்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சீர்கழிவுக்கு விதை போட்டதே திரு ஜோசப் தானே. தாவக பெண்கள் சுமத்திய போக்சோ குற்றம், பாலியல் குற்றம், லஞ்சலாவண்ய குற்றம் சுமத்திய தாவக பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய இந்த குற்றத்தை செய்த தாவகனுடைய நிர்வாகிகள் யாரும் நீக்கப்படலை. இவர் வந்து மனுநீதி சோழனாட்சி நடத்துகிறாரா? புளிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுத்துக்கோ. அவை முன்னவரான திரு செங்கோட்டையன்ட்ட போய் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு முதல்வர் பதிலளிக்க தேவையில்லை, நாங்கள் தான் பதிலளிப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? முதல்வரே உங்களை சொல்லாரா? எப்படியே காப்பாற்றேன்னு சொன்னாரா? முடிஞ்சால் உதயநிதி சேப்பாக்கத்தில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும், நான்தான ஒரு ஆளை ஜெயிக்க வச்சு காட்டுறோம். குதிரை பேரத்தில் மாட்டிட்டு முழிக்கிற ஏற்கனவே அதிமுக உடச்சி 7 பேர் எம்எல்ஏக்களை தூக்குனீங்க. மதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று பேட்டி கொடுத்துட்டாங்க. இந்த எலெக்ஷன் நடக்குதா இல்லையான்னு முதல்ல அதை பாருங்கள். அந்த எலெக்ஷனில் நீங்கள் நின்று ஜெயிங்க முதல்ல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உதயநிதி கைதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் வந்து பெருசாக சர்ச்சையாக இருக்குது. அதாவது வந்து உதயநிதியை வந்து இனிமேல் வந்து ஆபாச நிதின்னு தான் கூப்பிடணும், இவர் என்ன பெரிய புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. கைது, அதுக்கப்புறம் வந்து விஜய் அரசு மேற்கொண்ட நடவடிக்கை, ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பேச்சு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில் என்ன இருக்கோ அதான் அகப்பையில் வரும், மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். உதயநிதியை வந்து ஆபாச நிதின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே அந்த ஆபாசம் இருக்குது, அதனால் அது வெளியே வருது ஆபாச நிதின்னு சொல்கிறதுக்கு. அறிவு நிதினா வரும், அறிவு நிதின்னு சொன்னால் பரவாயில்ல, அறிவு இருக்குது அதனால் அறிவு நிதின்னு சொல்கிறாருன்னு சொல்லலாம். ஆபாசம் தானே உள்ளே இருக்குது, அப்புறம் அதானே வெளியே வரும். வக்கிரம் என்ன இருக்கோ அதானே வெளியே வரும். அதனால் வந்து ஆதவ அர்ஜுனாட்ட வந்து இருக்குது எல்லாமே வக்கிரமும், அந்த ஒரு வன்மமும், ஒரு ஆணவமும், அகங்காரமும், பணம் என்ற திமிரும், ஓகே, இதெல்லாம் இருக்கிறதுனால அது என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து திருக்குறளை எதிர்பார்க்க முடியும்? ஓகே, அவர் சொல்கிறாரு உதயநிதி என்ன வந்து இந்த காவேரி பிரச்சனைலாம் வந்து பேசுகிற புரட்சியாளர் அவர். அதாவது கைது நடவடிக்கைக்கு பயந்து 2 மணி நேரம் வந்து டாய்லெட்டில் மறைஞ்சிக்கிட்டு இருந்த டாய்லெட் புரட்சியாளர் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆமாம், இந்த நேபாள் மாதிரி ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு அடித்து ஓடு போன மாவீரன் சேகுவாரா எங்கே இருக்கார்? அவர் ஜென்சி புரட்சி நேபாளில் வெடித்த மாதிரி வெடித்து தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு ஓட்டின சேகுவாரா தானே யார்? ஆதவ அர்ஜுனா. இவர் வந்து உதயநிதியை பார்த்து சொல்கிறாரு, தலையெழுத்துங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நடக்கிற ஆட்சி வந்து மனுநீதி சோழன் ஆட்சி. அதாவது வந்து அவரோட சொந்த கட்சி யாராவது ஒருத்தங்க தவறு பண்ணால் கூட வந்து அவங்களையுமே கைது செய்கிற ஆட்சி. உதயநிதி கைதுலாம் வந்து நாங்கள் வந்து ஏதோ பகைமைக்காக எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணல, சொந்த கட்சிக்காரங்களே வந்து தப்பு செஞ்சாலும் நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பெண்ணு வந்து என்னை நிர்வாணமாக வீடியோ காலில் பேசி தாவேக்கா நிர்வாகி என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எம்எல்ஏவை நீக்கிட்டாங்களா? இந்த சேலத்து பக்கம் ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி பெண்களை வந்து இது பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணார், பெண்களை வந்து தவறாக வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி ஒரு நிர்வாகி பண்ணார், அதுக்கு ஃபுல்லாக ஆதரவாக இருந்தது ஒரு எம்எல்ஏன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த எம்எல்ஏவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்கள், இது பண்ணிட்டாங்களா? வக்கீல் அம்மா கடலூர்லேருந்து புஷி ஆனந்த் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, கோர்ட்லேயே பெட்டிஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கும் 30 லட்சம் கேட்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அந்த அம்மாவை நீக்கினீங்களா, புஷி ஆனந்த் நீக்கினீங்களா? யார் நீக்கினீங்க? எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? திருமதி சங்கீதா ஜோசப் விஜயை தரக்குறைவாக பேசி ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சொல்லுங்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்னை அவதூறாக பேசிய உங்கள் தாவேக்கா பெண்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தாவேக்காவினுடைய கட்சிக்காரர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன சொல்லுங்கள். அப்போ பெண்கள் மேலே பாலியல் குற்றம், பெண்கள் மேலே போக்சோ குற்றம், பெண்கள் மேலே லஞ்ச லாவண்ய குற்றம், பெண்கள் எல்லாமே தாவக பெண்கள் சுமத்திய போக்சோ குற்றம், பாலியல் குற்றம், லஞ்ச லாவண்ய குற்றம், இத்தனை குற்றங்களையும் சுமத்திய தாவக பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய இந்த குற்றத்தை செய்த தாவகவனுடைய நிர்வாகிகள் யாரும் நீக்கப்படலை. இவர் வந்து மனுநீதி சோழன் ஆட்சி நடத்துகிறாரா? யாரை எல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க தம்பி. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சீர்கழிவுக்கு விதை போட்டதே திரு ஜோசப் தானே, வேறு யார்? அப்போ போட்டுட்டு இன்றைக்கி கெட்ட பேர் வந்த பிறகு என்னமோ பெண்கள் மேலே இவங்களுக்கு தான் அக்கறை இருக்க மாதிரியும், பெண்களை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவனாகவும், பெண்களை காப்பாற்றக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும் வேடம் போட்டுட்டு இவங்க அலைஞ்சாங்கன்னா இந்த பொய் வேடத்தை நம்பக்கூடிய பொய் மான்கள் அல்ல மக்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அதாவது திமுகவோட அந்த டிஎன்ஏலேயே வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசுகிற அந்த இது இருக்குது. இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க தான் வந்து யாராக இருந்தாலும் வந்து கைது பண்ணுவோம் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் உதயநிதியை வந்து கைது பண்ணோம். எங்களுக்கு வந்து திமுக மேலே பயம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து எதுவும் சட்டசபையில் கேள்வி கேட்க போகிறாங்க, நாங்கள் அதுக்கு பயந்துருவோம் அப்படின்லாம் நாங்கள் நினச்சி கைது பண்ணல. பெண்கள் மேலே யாராவது அவதூறு பேசினா முதல்ல கைது தான் வரும் அப்படின்ற அந்த கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும், அதுக்காக தான் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது ஆதவர்ஜனா சொல்கிறது. ஓகே, உதயநிதி மேலே வந்து பயம் இல்லைன்னா, உதயநிதியை சட்டசபைக்கு வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை அப்படின்னா, நீ எதுக்கு வந்து ஆதவர்ஜனா எதுக்கு அவை முன்னவரான திரு செங்கோட்டையன்கிட்ட போய் இனிமேல் வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து இனிமேல் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு முதல்வர் பதிலளிக்க தேவையில்லை, முதல்வர் பதிலளிக்கக்கூடாது, நாங்கள் தான் பதிலளிப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா முதல்வரால் பதிலளிக்க முடியாது. முதல்வரே உங்களை சொல்லாரா? அப்போ பதிலளிக்கக்கூடாது, நீ எப்படியா காப்பாற்றேன்னு சொன்னாரா? காப்பாற்றாதுன்ட்டிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களால் பதிலளிக்க முடியாது, பதில் பேச முடியாது, திடீர்னு ஸ்பான்டானியஸாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் வராது. அப்போ நம்ம வந்து ஹீரோவாக இருக்க மாட்டோம், அங்கே வந்து ஜோக்கராக மாறி நிற்போம். அப்போ வந்து உதயநிதி வந்து நம்மளை மாதிரி உச்சபட்ச நடிகர் கிடையாது. உதயநிதி ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடுவார், கேட்குற கேள்வியிலே ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடுவார். நம்ம வந்து ஜோக்கர் மாதிரி நிற்கணுமே அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனாவை வச்சு விஜய் பேச வச்சுருக்காரு. இன்றைக்கி வெளிப்படையே தெரியுது, விஜயை பார்த்தா உதயநிதியை பார்த்தாலே திரு ஜோசப் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு உதறல் எடுக்குதுன்னு அர்த்தம். வேறு என்ன இருக்குது? ஓகே, ஆக்சுவலாக அவர் சவால்லாம் விட்டுருக்காரு. அதாவது முடிஞ்சால் உதயநிதி வந்து சேப்பாக்கத்தில் வந்து அவருடைய எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும், நாங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆளை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு காட்டுறோம். 5 நிமிஷம் குளத்தூரில் பேசினதுக்கே வந்து அங்கே என்னாச்சுன்னு தெரியும், ஜஸ்ட் மிஸ்ல சேப்பாக்கம் தப்பிச்சிருச்சு. தப்பி குதிரை பேரத்தில் மாட்டிட்டு முழிக்கிற ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வேறு முதல்ல தூக்குனிங்க குதிரை பேரத்தில், அதிமுக உடச்சி 7 எம்எல்ஏக்களை தூக்குனிங்க, மதிமுக எம்எல்ஏக்களை உடச்சி தூக்குறதுக்கு ஆதாரம் நிரூபிச்சாச்சு. குதிரை பேரத்தில் டைரெக்டாக ஈடுபட்டிருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. மதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று பேட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் நடக்குதா இல்லையான்னு முதல்ல அதை பாருங்கள். அந்த எலெக்ஷனில் நீங்கள் நின்று ஜெயிங்க முதல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் சேப்பாக்கத்தில் போய் உதயநிதி ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். சரியா? ஏதோ வெட்டியாக பேசணுன்றக்காக, வீராப்பா பேசணுன்றக்காக எதை வேணாலும் பேசலாம். அது ஆதவர்ஜனா பேசுகிறது, இந்த ராஜ்மோகன் பேசுகிறது, சிடி அனுமதிக்குமார் பேசுகிறது, இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, இதெல்லாம் அவதூறு, அதாவது பொய்களின் பெட்டகங்கள். இவங்களெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி நம்ம வந்து விவாதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆதவர்ஜனா சொன்னதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து, எங்கள் தலைவர் யாரை காட்டுறாரோ அவர் தான் வந்து 29 வந்து பிரதமர். அப்போ வந்து நாங்கள் வந்து சட்டமாக வந்து பாராளுமன்றத்தில் நீட் ஒழிப்பை கொண்டு வருவோம், உங்களை மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம், எங்கள் தலைவர் வந்து செயலில் மட்டும் தான் குறியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. பாவம், ஆதவர்ஜனா பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள். வேறு என்ன பண்ண முடியும்? அது வந்து இவர் கை காட்டுறவர் தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி, இவர் கை காட்டுறவர் தான் அடுத்த ஈரான் போரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக மாறுவார். அதனால் வந்து அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியே தீர்மானிக்கிறவருக்கு
இந்திய பிரதமர் ஒரு சுஜுபி. ஏன்னா இது இந்த கேள்வி எதனால் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சமீபமாக வந்து வட மாநிலங்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் தான் அடுத்த ஃபியூச்சர் பிஎம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோடியே தெரில யாருன்னு கேட்டால், ஆனால் வந்து விஜய் தெரியுதுன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து இப்படி இவர் யார் கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமர்னு சொல்கிறாங்க. ரூட் மாஃபியாவுக்கும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கும் பணம் அடுத்து சம்பாதிக்கணும்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு வண்டி ஓட்டணும்ல. இப்படி ஏதாவது சொல்லி விஜய் ஏமாற்றி கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவார், டே அண்ணன் நல்லா காசாக போடுவார், நல்லா பட்டன் போடுவாருன்னு போய் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு பணம் வரணும், ரூட் மாஃபியாவுக்கு பணம் வரணும். அப்போ விஜய் என்ற ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்டருந்து பணம் கறக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு தான் அடுத்து செல்வாக்கு, நீங்கள் சொல்கிற ஆள் தான் பிரதமர் அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விட்டு உச்சத்தில் கொண்டு ஏற்றி விடணும். ஓகே, ஏற்றி விட்ட பிறகு தான் தெரியும். ஓகே, என்னைக்கு கீழே பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம மேலே இல்லைடா கீழே இல்லைடா இருக்கோம் அப்படின்னு எதையோ பார்த்து எதையோ குலைச்ச மாதிரி பிரம்ம உருவாகும். ஸோ அந்த பிரம்மைக்கு ஆளாக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கும்போது இவங்க ஏமாத்துறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. அவ்வளோதான். இறுதி கேள்வியாக ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து ஒரு இன்சைடர் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது இடைத்தேர்தலில் வந்து நம்ம நின்னா நமக்கு வந்து எத்தனை தொகுதி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ தான் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த சூழல் இதுதான் உண்மையா? இடைத்தேர்தலில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவாங்க. என்ன இருக்கு, எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. அமித்ஷா அவருடைய அருள் இருக்க வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. எதுக்கு 1 தொகுதி 2 தொகுதி? எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கு தானே இத்தனை பேரை 7 பேரை ரிசைன் பண்ண வச்சுருக்கு. 7 பேர் ரிசைன் பண்ண வச்சது எதுக்கு? எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும். இன்னும் 5 பேர் ரிசைன் பண்ணுறதுக்காக அமித்ஷா காத்துட்ருக்காரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாமல். நான் அதுக்கு தான் இப்போ 2-3 பேர் இப்போ போய் பார்த்துருக்காங்கல்ல, சிவி சண்முகம், வேலுமணி, எல்லோரும் 3 பேர் கூட 2 பேர் சேர்த்து தான் முடிஞ்சு போச்சு. 5 பேர் 7 5 12 பேர் வந்தால் அடுத்த எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கும், அமித்ஷாவோட தயவில் நடந்துச்சு அப்படின்னா ஜெயிப்பாங்க. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஓகே சார். அதே போல் வந்து இப்போ இந்த கொளத்தூரில் வந்து நிறைய வந்து டிஸ்டர்பன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திமுக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. ஆக்சுவலாக அது என்ன மாதிரியான திசையில் போகும் சார்? கொளத்தூரில் இவிஎம்ஐ என்றது எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஃப்ராடு, அதை அக்செப்டே பண்ணியிருக்கக்கூடாது. இருந்தாலும் கொளத்தூரில் வந்து அவங்க வந்து 14 தொகுதிகளில் 14 வாக்குச்சாவடிகளில் 5 வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய இவிஎம் மெஷின்ஸு, விவிபேட் மெஷின்ஸு ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்றதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு அவுட்புட் வரப்போகிறதில்ல, அது வேஸ்ட்டு. விவிபேட்டை ஸ்லிப்பை எண்ணி இவிஎம் ரிசல்ட்டும் விவிபேட் ஸ்லிப்பும் ஒத்து போகுதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை செய்வதற்கு வழி இல்லை. ஏன்னா 3 மாதம் முடிஞ்சு போச்சு, 3 மாதத்துக்கு மேலே போச்சு. விவிபேட் ஸ்லிப்பெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அதை வச்சு பிரயோஜனம் இல்லை. இது வெட்டியான எக்ஸசைஸ், வேஸ்டான எக்ஸசைஸு. ஓகே, வாக்குரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இவிஎம்ஐ ஒழிக்கணும், வாக்குச்சீட்டே வழி, வேறு வழி கிடையாது. ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி.